அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க ரமதான் மாதத்தின் பெரும் பகுதி எங்களை கடந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நோன்பின் நோக்கத்தை அடைந்து விட்டோமா என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, ரமதான் மாதத்தை அடைந்து கொள்வது என்பது ஒரு பெரும் பாக்கியமே என்பதை உணர்ந்து கொள்ளாதவர்களாக நம்மில் பலரும் இந்த ரமலானை அடைந்து அது எங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. உண்மையில் ரமலானை அடைந்து கொள்வது ஒரு பெரும் பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த ரமலானை கடத்தி இருக்க வேண்டும். ரமலானை அடைந்து கொள்வது என்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் என்றால், அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒருவர் அடைந்து கொள்ளக்கூடிய சிறப்பை, அதை விட சிறப்பை இந்த ரமலானின் மூலம் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலே நாங்கள் பார்க்கலாம். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய ஒரு செய்தி இப்னு ஹிப்பானிலே 3425வது செய்தியாக இடம்பெறுகிறது. அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை ஒரு யுத்தத்திற்காக அவர்கள் எங்களை தயாரித்த போது, யா ரசூலல்லாஹ், ஷஹாதத்திற்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு துஆ செய்யுங்கள் என்றார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம சல்லிம்ஹும் வகன்னிம்ஹும், இறைவா, இவரை பாதுகாத்து வெற்றி பொருட்களுடன் திரும்ப வருவதற்கு நீ அருள் புரிவாயாக என்று துஆ செய்தார். இப்படியாக 3 சந்தர்ப்பங்களிலே அந்த நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உயிர் தியாகத்திற்காக வேண்டி துஆ செய்யும்படி கேட்டபோதெல்லாம் நபி அவர்கள் அவருக்கு செய்த துஆ இதாகத்தான் இருந்தது. அப்போ அவர் ரசூலுல்லாஹ்விடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், பல தடவை நான் ஷஹாதத்திற்காக வேண்டி உயிர் தியாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்யும்படி உங்களிடம் சொன்னேன். ஆனால் நீங்கள் எனக்கு இப்படித்தான் துஆ செய்தீர்கள். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எனக்கு மிக இலகுவான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லித்தாங்க என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹ், நீங்கள் நோன்பை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், அதை போன்று வேறொன்றும் கிடையாது, நோன்புக்கு ஒப்பாக ஒன்றும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு செய்தி 3185வது செய்தியாக அது இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 2 மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 2 பேரிலே ஒருவர், அவர் தீவிரமான ஒரு பிரச்சாரகராகவும் உற்சாகம் உள்ளவராகவும் இருந்தார். சமீபத்திலே வந்த ஒரு யுத்தத்திலே அவர் ஷஹீதாகிவிட்டார். அவருடைய மற்ற மனிதர் ஒரு வருட காலம் பிந்தி என்ன செய்கின்றார், சாதாரணமாக மரணிக்கிறார். அப்போ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 2 பேரையும் கனவிலே காண்கிறார்கள். சொர்க்கத்துடைய வாயலிலே இவரும் போய் நிற்கிறாரு. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே யார் வந்து உயிர் தியாகம் செய்யாமல் சாதாரணமாக மரணித்தாரோ அவர் உயிர் தியாகம் செய்த ஷஹீதை விட முதலாவதாக சொர்க்கத்துக்கு போகிறார். கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி அல்லது கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி தான் உயிர் தியாகம் செய்த ஷஹீதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான அனுமதி வழங்கப்படுகிறது. அதுக்கு பின்னாடி உங்களுக்குரிய நேரம் வரல, நீங்கள் போகலாம் என்று இவருக்கு சொல்லப்பட்டது. அவருக்கு விழிப்பு வந்தது. இவருக்கு பெரிய ஆச்சரியம், அப்படி உயிர் தியாகம் செய்த ஷஹீதை விட சாதாரணமாக மரணித்தவர் சொர்க்கத்துக்கு நேரத்தோடு போகிறாரே, அவரை விட இவர் எப்படி உயர்ந்துட்டார்? இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இதில் என்ன ஆச்சரியம்? இதில் என்ன ஆச்சரியப்படுகிறதுக்கு இருக்கிறது? அவர் ஒரு வருஷ காலம் வாழ்ந்தார் அல்லவா, அவர் ஒரு ரமலானை அடைந்தார் அல்லவா,
அந்த ரமதானிலே எத்தனை நன்மையான காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறாரு. அதன் மூலம் இவர் அவரை விட வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன செஞ்சிட்டாரு, அந்தஸ்தை அடைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். என்றால் ஒரு ரமதானின் மூலமாக உயிரை தியாகம் செய்யக்கூடிய அந்த சிறப்பை விட ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் விளங்குகிறோம். என்றால் நாம் அந்த வாய்ப்பை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்றால் அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரமதானின் மூலம் ஒரு மனிதன் உயிர் தியாகம் செய்கின்ற அந்த சிறப்பை விட ஒரு பெரிய சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ரமதானுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றியவராக இருக்க வேண்டும். நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவராக ஒருவர் நடந்தால் நிச்சயமாக அவருக்கு என்ன செய்யலாம், உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஷஹீதை விட உயர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சகோதரர்களே, நோன்புடைய நோக்கம் என்ன, ரமதானுடைய நோக்கம் என்ன, அதுதான் இன்றைய தலைப்பு. ரமதானுடைய நோக்கத்தை பற்றி, நோன்புடைய நோக்கத்தை பற்றி நம்ம பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்னத்துக்கு தெரியுமா, ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக அப்படின்னு நம்ம பழைய ஆட்கள் சொல்லுவதை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய நோக்கம் குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறதுக்குரிய நோக்கம் என்ன, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையோர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அப்போ நோன்புடைய நோக்கம் என்பது நாம் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பது. நாம் இந்த நோன்பின் மூலமாக இறையச்சம் உடையவர்களாக ஆகிவிட்டோமா என்பதுதான் கேள்வி. நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம், எத்தனை ரமதான்களை நாங்கள் கடத்தி விட்டோம், எத்தனை நோன்புகளை நாங்கள் அடைந்து விட்டோம். அவற்றின் மூலம் அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பண்புகள் எங்களோட வாழ்க்கையில் வந்து இருக்கிறதா? தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே பல பண்புகளை சொல்லி காட்டுகிறான். சுமார் 16 பண்புகள் தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் பக்ராவிலே 2 இடத்திலே அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கின்றான். சூரத்து ஆல இம்ரானிலே 2 இடத்திலே சொல்கின்றான். அதே போல சூரத்துல் ஆராஃபிலே சொல்கின்றான். நாம் நிறைய பயான்களிலே கேட்டிருக்கின்றோம், தக்வா உடையவர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள் ஏராளம் இருக்கிறது. அவையெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? வந்திருக்கிறது தான் சிலது. எப்படியானவை வந்திருக்கிறது? அமல்கள் சார்ந்தவை வந்திருக்கிறது. அல்லாஹ் தக்வா உடையவர்கள் யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நம்ம தொழுகிறோம். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு வழங்கப்பட்டவற்றிலே அவர்கள் என்ன செய்வார்கள், தர்மம் செய்வார்கள், தர்மம் செய்கிறோம். இவ்வாறாக பல அமல்களை நாங்கள் செய்கிறோம் தான். தக்வா உடையவர்களுடைய பண்புகளிலே அமல் என்ற வடிவத்திலே உள்ளவற்றை நாங்கள் செய்கிறோம். ஆனால் தக்வா உடையவர்கள் பாவம் என்று வரும்போது தவிர்ந்து கொள்கிறார்களே, அடித்தவர்களுடைய உரிமை என்று வரும்போது அதிலே அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று எங்களை நாங்கள் எடை போட்டு பார்த்தால் அதிலே நாங்கள் ஃபெயிலியராக இருக்கிறோம். நானும் தான் நீங்களும் தான் அடுத்தவர்களுடைய விஷயம் என்று வரும்போது, அடுத்தவர்களுடைய உரிமை என்று வரும்போது நாங்கள் அதிலே வீக்கானவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதைத்தான் எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சொல்கிறது. உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்களை பற்றி சொல்லும்போது வல்காஸிமீனல் கைஸ வல்ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் கோபத்தை கடித்து கொள்ளக்கூடியவர்களாக, கோபத்தை அடக்கி அதை கடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், மக்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள். நாம் அந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? அடுத்தவர்களோடு கோபம் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஏன் இந்த நோன்பு காலத்திலே கூட ஒரு சண்டை அல்லது ஒரு சச்சரவு அல்லது ஒரு பேச்சண்டி வரக்கூடிய நேரத்திலே எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? நாம் சிந்தித்து எங்களுக்கு நாங்களே தீர்ப்பு சொல்லிக்கொள்ள வேண்டும். தக்வா உடையவர்களாக நாம் மாறிவிட்டோமா? அதே போன்று அடுத்தவர்களுடைய உரிமை என்று வரக்கூடிய நேரத்திலே எங்களுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கிறது?
அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை நாங்கள் என்ன செய்வோம், சிந்தித்து பார்ப்போம். ஆக தக்வா உடையவர்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஆனால் பாவமான காரியங்களிலே ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போது எங்களை நாங்கள் காத்துக்கொள்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. தக்வாவுடைய லைனிலே அதுதான் முக்கியம். தக்வாவுடைய விஷயத்திலே நன்மையான காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, அதைவிட முக்கியமானது பாவமான காரியங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒருமுறை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களிடம் தக்வா என்றால் என்ன என்ற ஒரு விளக்கம் கேட்டார்கள். அப்போ அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் முள் இருக்கிற ரோட்டில் போயிருக்கிறீங்களா? முள்ளுகள் நிறைந்த பாதையிலே போயிருக்கிறீங்களா? ஆமாம். அப்படியான நேரத்தில் நீங்கள் எப்படி நடப்பீர்கள் என்று கேட்டார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் சாரத்தை தூக்கிக்கொண்டு அப்படியே காலில் ஒன்றும் படாமல் மிச்சம் கவனமாக என்ன செய்வேன், அடி எடுத்து வைப்பேன் என்றார்கள். அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அதுதான் தக்வா. வாழ்க்கையிலே பாவமான காரியங்கள் நிறைய இருக்கிறதில்லவா, அவற்றிலே உங்களை படாமல் பாதுகாத்து செல்கின்ற, அல்லாஹ்வை பயந்து நீங்கள் பாவமான காரியங்களிலே உங்களுக்கு ஈடுபாடு வராமல் உங்களை காத்துக்கொள்கின்ற ஒரு நிலைதான் தக்வா என்றார். அப்போ அந்த நிலை எங்களிடம் இருக்கிறதா? பாவமான காரியங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போது இறை அச்சம் தக்வா எங்களை தடுக்கிறதா? இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃபுடைய 201வது வசனத்திலே சொல்கின்றான், இறையச்சம் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களிடம் பாவமான காரியங்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் விழிப்புணர்வு பெறுவார்கள். ததக்கரு, அவர்களுக்கு விளங்கும், ஓ சைத்தான் வந்துட்டான், பாவமான காரியம் வந்துவிட்டது என்று அதிலே இருந்து அவர்கள் தங்களை காத்துக்கொள்வார்கள். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கின்றோமா? எங்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த ஃபோன், இதிலே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே பாவமான காட்சிகள், பாவமான செய்திகள் வரக்கூடிய நேரத்திலே எங்களுடைய இறையச்சம் எங்களை தடுக்கிறதா? அல்லது அப்படியே அது சாதாரணமாக போகிறதா? அதை அப்படியே பார்த்துட்டு போகிறோமா? நாம் எங்களுக்கு தீர்ப்பளித்து கொள்ள வேண்டும். 4 பேரோட பேசிக்கொண்டு இருக்கிறோம், அந்த நேரத்திலே எங்களுக்கு எங்களுடைய மனச்சாட்சி சொல்லும் நாம் பேசுகிற விஷயம் சரியில்லை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் தவிர்த்து கொள்கின்றோமா? அல்லது யாராவது இதுக்கப்பா பலாய் விடுவோமாப்பா என்று சொன்னால் சும்மா இங்கே நடக்கிறத தான் பேசுகிறோம், இப்படி சொல்லக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர அந்த நேரத்திலே உடனே வாய்மூடி தவிர்த்து கொள்வோம் என்ற ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, தக்வா என்று வரும்போது பாவங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, நோன்பு என்று வந்துவிட்டால் இந்த நோன்பு எங்களுடைய நோன்பு, நாம் எதிலே இருந்து எங்களை, அதாவது எங்களுடைய நோன்பு என்றால் என்ன அர்த்தம்? தடுத்து கொள்ளுதல். இந்த தடுத்து கொள்வது என்பது எதற்கு? நாம் எங்களுடைய வயிற்றை தவிர்த்து கொள்கின்றோம். எங்களோட வயிறு அது காலியாக இருக்குது, வைத்து கொண்டும் போடுறோம் இல்லை, வயிற்றை பாதுகாத்து கொள்கின்றோம். நோன்பு என்றால் பாதுகாத்து கொள்ளுதல், தடுத்து கொள்ளுதல் என்று நாம் எதை பாதுகாக்கிறோம்? பௌத்தை மட்டும்தான் பாதுகாக்கிறோம். அதுவும் பௌத்தையும் ஒழுங்காக பாதுகாக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. என்ன நாம் சிந்திச்சு பார்ப்போம். நோன்பு என்பது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. அதில் உள்ள நோக்கங்களில் ஒன்று என்ன? அதில் உள்ள தேவைகள், அது நோன்புட சிறப்புகள் ஒன்று என்ன? உடம்பை அது பாதுகாக்கும், உடம்பை என்ன செய்யும்? ஆரோக்கியமானதாக ஆக்கும் என்று அந்நிய வைத்தியர்கள் கூட சொல்லுவார்கள். முஸ்லீம்களுக்கு பார்த்து சொல்லுவார்கள், உங்களோட நோன்பு உங்களோட என்ன செய்யும்? ஒரு மாதத்துக்கு நீங்கள் நோன்பு பிடிக்கிறீங்களே, அந்த நோம்பின் மூலம் உங்களோட உடம்புக்கு பெரிய ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட நோன்பு அப்படி இருக்கிறதா? ரமதான் அல்லாத காலத்தில் நாங்கள் 3 நேரம் சாப்பிட்றோம். ரமதான் வந்தால் எங்களோட சாப்பாடு எப்படி இருக்குது? சிலாக்கள் 4 நேரம், சிலாக்கள் 5 நேரம். பாங்கு சொல்லக்குள்ள ஒரு சாப்பாடு, மாரிபு தொழுதுட்டு ஒரு சாப்பாடு, இஷாவுக்கு புற ஒரு சாப்பாடு, மறு நடுஜாமத்தில் ஒரு சாப்பாடு, சாருக்கு ஒரு சாப்பாடு. இப்படியாக எங்களுடைய நோன்பு காலம் போகிறது.
ஏனைய காலத்திலே 3 நேரம் உண்கிறோம், நோன்புடைய காலத்திலே 4 அல்லது 5 நேரம் உண்பவர்களாக இருக்கிறோம். எதையாவது போட்டுக்கொண்டே இருக்கணும் என்று நினைக்கிறோம். அது மட்டுமில்லை, சில்லறை கடை செய்பவர்களிடம் கேளுங்கள், ஏனைய காலத்தை விட ரமதானில் பிஸ்னஸ் கூட. என்னது, சாப்பாட்டு பொருட்களுக்கு தானே பிஸ்னஸ் கூட. யதார்த்தம் என்ன, ரமதானிலே சாப்பாடு குறைய வேணும் அப்படின்னா கடையில் பிஸ்னஸும் குறையணும். ஆனால் ரமதானில் தான் பிஸ்னஸ் கூட, டபுள் பங்கு, அதை விட கூடுதலும் நடக்குது. இல்லை ட்ரை ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ட்ரை ஃபுட் கொடுக்குறதுமே என்ன, சாப்பாடு தானே, அதையும் திங்கிறதுக்கு தானே கொடுக்குறோம். அப்போ நோம்பில் திங்கிற வீதம் கூடுதலாக ஆகியிருக்கிறது. எனவே அந்த நோக்கமும் என்ன செய்வதில்லை, உடம்புக்கு ஆரோக்கியம் என்ற நோக்கமும் கூட எங்களோட நோன்புகளின் மூலம் கிடைப்பதில்லை. நாம் எல்லோரும் தான், நானும் தான், நீங்களும் தான் நோன்பு சாப்பிட்றது கூட. சிலாக்களோட உடம்பை நோன்பு புறம் நிறுத்தி பார்த்தா நோன்புக்கு முந்தி இந்த விட 2-3 கிலோ கூடி இருக்கும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நோக்கமும் நிறைவேறுவதில்லை. அதைவிட மிக முக்கியமான நோக்கம், சாப்பாட்டை விட்டும் வயிற்றை பாதுகாக்கிறதை விட மிக முக்கியமான நோக்கம் நோன்பிலே எங்களுடைய வாயும் ஏனைய உறுப்புகளும் பேணப்படுவது தான். குறிப்பாக வாய் பேணப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு என்பது சாப்பிடுவதிலும் குடிப்பதிலும் அல்ல, இன்னம ஸியாமு மினல் லக்வி வர்ரஃபத், வீணானவற்றை விட்டும் அசையான இச்சையான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் பாதுகாக்கிறது தான் நோன்பு என்றார். எனவே உங்களை யாராவது ஏசினால், பேசினால், மடத்தனமாக நடந்தால் நீங்கள் அவருக்கு ஏச வேண்டாம். என்ன சொல்லுங்க, நான் ஒரு நோம்பாளி என்று சொல்லுங்க, வேறொன்றும் பேசவானம் என்றார். அப்போ நோன்புடைய காலத்திலே நாவை பாதுகாக்கிறதுங்கிறது மிக முக்கியம். ஏனைய உறுப்புகளும் நம்ம நோம்பு என்ன செய்யணும், நோன்பு நோக்கணும். அதில் மிக முக்கியமானது நம்மளோட வாய் நோன்பு நோக்கிறது. நம்மளோட வாய் சாப்பாட்டில் இருந்து நோன்பு நோக்கிறது, ஆனால் பேச்சிலே இருந்து நோன்பு நோக்கிறது இல்லை. எங்களோட பேச்சுகள் நோன்பு அல்லாத காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல தான் நோன்புடைய காலத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே நோன்புடைய காலத்திலே வளமையாக என்ன செய்கிறது, ஏதாவது ஒரு பேச்சு மீடியாவில் வந்துவிடும், இவனுக்காவது ஏசுறதுக்கு. இந்த ரமதானிலே முஸ்லிம் நாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு ஏசுவதற்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன, பலஸ்தீனுடைய செய்தி. எல்லோரும் பலஸ்தீனை ஆதரிக்கிறோம், அவர்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்காக துஆ செய்கின்றோம், எங்களாலான முயற்சிகளை செய்கின்றோம், உண்மைதான். ஆனால் அதுக்காக எவனுக்காவது ஏசுறதில் ஏதாவது நன்மை கிடைக்குதா? குறிப்பாக அரபு நாடுகளுக்கு ஏசுறது, குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு ஏசுறது. அவர்கள் செய்கிறதுல ஒரு துண்டு நாங்கள் செஞ்சில்லை. பலஸ்தீன முஸ்லீம்களுக்காக அவர்கள் செஞ்சதில் ஒரு பகுதியும் நாங்கள் செய்ததில்லை. வெறுமனே இங்கே கத்தி கொண்டிருக்கிறோமே தவிர அவர்களுக்காக என்ன உதவி அனுப்பியிருக்கின்றோம், ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவனுக்கு ஏசுறது, அவன் சுகியாக இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், இங்கே இவர்கள் பசியில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஏசிக்கொண்டு இருப்பது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறாக அடித்தவர்களுக்கு ஏசுகின்ற விடயத்திலே அது எங்களுக்கு சாதாரணமாக இருக்குது. அடித்த முஸ்லீம் என்றது எங்களோட சகோதரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, எங்கே உள்ளவரும் முஸ்லீம் தான். முஸ்லீம் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி புறம் பேசுவதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஏசுறதுக்கும் இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது, விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மாற்று மதத்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை ஏசுவதை கூட என்ன செஞ்சிருக்கிறான், தடுத்து இருக்கின்றான். அப்போ அடித்த மாற்று மதத்தவர்களுக்கு ஏசுறதுக்கு அனுமதி இல்லை என்னும் போது நம்ம ஆட்கள் முஸ்லீம்களை ஏசுகிறார்கள், முஸ்லீம் மன்னர்களை ஏசுகிறார்கள், முஸ்லீம் நாட்டில் இருக்கிறவர்களுக்கு ஏசி 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 அவர்களுடைய நன்மைகளை என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். எங்களோட நன்மைகளை அவர்களுக்கு நாங்கள் சும்மா கிஃப்டாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நன்மை செய்து அல்லது செய்யாமல் எங்களோட நன்மைகளை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம யாருக்கு ஏசுகிறோமோ அவருக்கு எங்களோட நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு ஏசுவதாக ஒருவரை பற்றி அறிந்தபோது என்ன செஞ்சாங்களாம், அவருக்கு ஒரு கிஃப்டை கொடுத்து அனுப்பினாங்களாம், ஒரு ஹதியா கொடுத்து அனுப்பினாங்களாம். அப்போ அவருக்கு பெரிய ஆச்சரியம், ஏசினவருக்கு என்னத்துக்கு இது? அப்போ அவர் சொல்லி அனுப்பினார், நீங்கள் எனக்கு ஏசினாமடி கேள்விப்பட்டேன், உங்களோட நன்மை எனக்கு தந்தீங்க தானே, அதுக்கு நானே ஏதாவது தரணும் தானே, அதுதானே இது கிஃப்ட், வச்சுக்கோங்க. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே,
இவ்வாறாக நாம் ஒவ்வொருத்தரும் எங்களோட மனசை தொட்டு கேட்போம். இந்த ரமதானிலே ஒரு நாளும் நான் ஒருத்தருக்கும் ஒன்றும் ஏசாமல் என்ற நேரம் கழிஞ்சிச்சு, ஒரு நோன்பை நான் கடத்தி இருக்கின்றேன் என்று யாருக்காவது சொல்லலுமா? இல்லை, நாங்கள் நடக்கிறதை தானே பேசுகிறோம். நடக்கிறதை பேசுறது தான் புறம் பேசுதல். இல்லாததை பேசினால் அதை விட பெரியது. முன்னோர்கள் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? இப்னு சீரின் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சஃபையில் இருக்கும்போது இன்னொரு ஆளோட பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு ஆளை பற்றி ஒரு பேச்சு வந்தது. இவர் அந்த கருத்த மனுஷன் என்று சொன்னார். சொன்னதை உடனே அவருக்கு பயம் வந்துட்டு, அடே அவரை பற்றி நான் புறம் பேசிட்டேனே, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே என்று அவர் தடுமாறுவதை அவர்களுடைய நிலை. ஒரு சாதாரண வார்த்தைக்காக அவர்கள் இவ்வாறு பயந்தார்கள். அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கிறது. பல பெரியவர்கள் சொல்லுவார்கள், எங்களோட வாழ்க்கையில் அடுத்தவரிடம் போய் மன்னிப்பு கேட்கின்ற அளவுக்கு நான் 50 வருஷமாக ஒன்றும் பேசியதே கிடையாது. சந்தோஷம். எங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளையாவது அப்படி சொல்லலுமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்தவரை பற்றி பேசுவது என்பது சாடையாக இருந்தால் கூட பெரிய குற்றம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெண்மணி வந்து விட்டு செல்கின்றார். கட்டையானவர், வாயால் சொல்லவில்லை, சைகையால் கட்டை இல்லையா என்று கையால் செய்து காட்டினார்கள். நபி அவர்கள் எச்சரித்தார்கள். அல்லது இன்னொரு அறிவிப்பிலே வாயால் சொன்னார்கள் கட்டையான. இந்த வார்த்தையை கடலில் சேர்த்தா கடலை அழுகி போயிடும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறாக எமது வாழ்க்கையிலே இந்த குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே நாம் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் எங்களோட நோன்பை பாலாக்கி கொண்டிருக்குது. அதனால தான் எங்களோட ரமதான் எங்களோட நோன்பின் மூலமாக அந்த இறையச்சம் என்பது எங்களிடம் வருவதில்லை. நோன்பு என்பதிலே நாம் வைத்த பாதுகாக்கிறதை விட வாயை பாதுகாக்கிறது முக்கியம். நோன்புடைய அர்த்தங்களில் மிக முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? சௌம் என்ற வார்த்தை, அதிலே வாயை பாதுகாத்தல், வாய் மூடி இருத்தல் என்ற அர்த்தம் அதிலே கூடுதலாக அடங்கி இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சூரா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு வார்த்தையை அவன் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் அந்த தகப்பன் இல்லாமல் அல்லாஹ்வுடைய இறை அற்புதத்தால் குழந்தையை பெற்றெடுத்த போது அந்த மக்கள் தூற்றினார்கள். அப்போது அவர்கள் ஒன்றும் பேசுவதே இல்லை என்று முடிவெடுத்தார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லும்போது, இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா, நான் எனது இறைவனுக்காக வாய்மூடி இருப்பதற்கு நேர்ச்சை வைத்திருக்கின்றேன், இன்றைக்கு நான் யாரோடையும் பேச மாட்டேன் என்று வாய்மூடி இருந்ததை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? சௌம் என்ற வார்த்தையை போட்டி சொல்கின்றான். என்றால் சௌம் நோன்பு நோற்றல் என்ற வார்த்தையிலே மிக கூடுதலாக அடங்கி இருக்கக்கூடிய அர்த்தம் இந்த வாயை பாதுகாத்தல் என்பதுதான். அப்போ இந்த வாயை பாதுகாத்தல் என்கிறது எல்லா காலத்திலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நோன்பு காலத்திலே அது தவிர்க்கப்பட்டால் தான் நோன்புடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். ஏனைய காலத்திலும் அது பெரிய குற்றம், பெரும் பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்குமான ஒரு செய்தியை எனக்கு சொல்லித்தாருங்க என்று சொன்னபோது நபி அவர்கள் பல செய்திகளை சொல்லிட்டு, இஸ்லாத்தின் கடமைகள், இஸ்லாத்திலே மிக முக்கியமானவைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியாக சொன்னார்கள், இந்த எல்லாத்தையும் தனது கண்ட்ரோலில் வச்சு கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா என்று சொல்லிட்டு நாக்கை பிடிச்சி காட்டினார்கள். இதுதான். அப்போ அது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னோட நாக்கால் பேசுகிற வார்த்தைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிடிக்கப்படுவோமா? ஆமாம். நரகத்திலே மனிதர்களை முகங்குப்புற இழுத்து தள்ளுவதில் இந்த நாவுக்கு இருக்க பங்கு வேறு எதுக்கும் கிடையாது. மக்களை நரகத்துக்கு தள்ளுறதுல மிக முக்கியமான பங்கு இந்த நாக்குக்கு தான் இருக்குது என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கின்றோம்? திருமிதியிலே 2616வது செய்தியாக படிக்கிறோம். அது மட்டுமில்லை, புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தி 6478வது செய்தி. சில மனிதர்கள் சில வார்த்தைகளை பேசுகிறார்கள், கணக்கெடுக்க மாட்டார்கள். ஆனால் அதன் மூலம் நரகத்திலே அவர்கள் பல மடங்கு தூரம் தூக்கி எறியப்படுவார்கள், சில வார்த்தைகள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, வாயை பேணுவது என்பது எல்லா காலத்திலும் மிக முக்கியம்தான். ஆனால் ரமதானிலே அது மிக முக்கியம்.
ரமலானிலே நாம் வாயை பேணாவிட்டால் எங்களோட நோம்பில் வேலையே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா அஸ்ஸியாமு ஜுன்னா மாலம் யஹ்ரிகா. தாரிமியில் இது பதியப்பட்டிருக்கிறது 1773வது செய்தியாக. நோன்பு என்பது ஒரு பாதுகாக்கக்கூடிய கேடயம், ஆனால் அதை கிழிக்காத வரை என்றார். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த கிழிக்காத வரை என்ற செய்திக்கு விளக்கம் சொல்லும்போது, நோன்பை கிழித்தல் என்பது எதன் மூலம் நடக்கிறது என்றால் அல் கீபா, புறம் பேசுவதன் மூலமாக, அடுத்தவர்களை பற்றி பேசுவதன் மூலமாகத்தான் நோன்பு கிழிக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு சொன்னார்கள்? யாராவது புறம் பேசினால் அவனோட நோன்பு முறிஞ்சிவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு கருத்து. பெரும்பான்மையான அறிஞர்களிடம் நோன்பு முறியும் என்ற கருத்து கிடையாது தான். ஆனாலும் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே பாவம் செஞ்சால் நோன்பு முறிஞ்சிடும், நோன்பை கலா செய்யணும் அவர்களுடைய கருத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்தும் அதுதான். யார் புறம் பேசுகிறாரோ அவருடைய நோன்பு முறிஞ்சாச்சு, அவர் என்ன செய்யணும்? அந்த நோன்பை கலா செய்யணும் என்ற கருத்து அவர்களிடம் இருக்கிறது. என்றால் இந்த அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு நோன்பிலே எவ்வளவு தடை இருக்கிறது என்பதை பார்த்துக்கொள்ளும். ஏனைய காலங்களிலே எங்களுக்கு அது சாதாரணமாக நடக்கிற ஒரு தவறாக இருந்தாலும், ரமதானுடைய காலத்தில் அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய சூழலை எல்லாம் வைத்திருக்கின்றான். ஏன்னா நாம் அப்படி பேசக்கூடிய நேரத்திலே எங்களோட மனச்சாட்சி என்ன சொல்லும்? அப்படி நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறோம், இதை தவிர்ப்போமே என்ற எண்ணத்தை உண்டாக்குதா இல்லையா? அல்லது யாராவது சொல்கிறாங்களா இல்லையா? நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் பலாய் கழுக தேவையில்லை, அப்பா விடுங்கப்பா என்று பேசக்கூடிய நிலைகளை எல்லாம் வச்சிருக்கிறான். என்ற ரமதான் அதற்குரிய காலம். ரமதான் நம்ம சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கிற காலம், நரகத்தை விட்டும் தூரமாக இருக்கிற காலம், ஷேத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கிற காலம் என்பதனால் இதிலிருந்து எங்களை தவிர்த்து கொண்டு இந்த பயிற்சியை பெற்றுக்கொள்வது ரமதானில் லேசி. அப்போ ரமதானில் நம்ம இதை பழகிட்டோம் என்றால் அதுக்கு புறவு எங்களுக்கு அது லேசாக இருக்கும். அதுதான் தக்வா என்பது. இப்படியான ஒரு நிலைக்கு இந்த ரமதான் எங்களை கொண்டு வந்து விடுமாக இருந்தால் நாங்கள் தக்வா தாரிகளாக ஆகுவோம். ரமதான் முடியும் போது எங்களோட வாழ்க்கையில் இந்த பயிற்சி என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற அந்த விஷயத்திலே தான் மிக முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய நோன்புடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு, நாம் தக்வாவுடையவர்களாக ஆகாமல் இருக்கிறது அடிப்படை காரணம் இதுதான். எங்களோட நோன்புகள் நோன்பாக இல்லை. நாம் வெறுமலே பசித்திருக்கிறோம், தாகத்திருக்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், கம் மின் சாயிமின் லைஸ மின் சியாமிஹி இல்லல் ஜுஉ வல் அத்ஷ். எத்தனையோ பேர் நோன்பு நோட்கிறார்கள், அவங்களோட நோன்புல அவங்க பசித்திருக்கிறதும் தாகத்திருக்கிறதை தவிர வேறொன்றும் இல்லை. எத்தனையோ பேர் அதே போல் நின்று வணங்குகிறார்கள், அவர்கள் நின்று வணங்குறதிலே விழித்திருக்கிறதை தவிர வேறொன்றும் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் பொய் பேசுகிறதையும், பொய்யான வார்த்தைகளை பேசுவதையும், அதன்படி செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ, இவர் பசித்திருக்கிறதிலேயும் தாகித்திருக்கிறதிலேயும் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாம் பசித்திருக்கிறனால அல்லாவுக்கு ஏதாவது லாபம் நிற்கிறா? நாம் தாகித்திருக்கிறதுனால அல்லாவுக்கு எந்த லாபமும் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அதன் மூலம் எங்களுக்கு நன்மை கிடைக்காது. நாம் பிடிக்கிற நோன்புகளால், நாம் நோக்கிற நோன்புகளால் எங்களுக்கு நன்மைகள் வருகிறதா என்றால் அந்த வாசல் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. காரணம், எங்களோட வாய்கள் இன்னும் அந்த பேணுதலுக்கு வரவில்லை. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் எங்களுக்கு அதற்குரிய ஒரு கட்டுப்பாடு போடுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ரமதானை தந்திருக்கிறான். சில வேளை சென்ற ரமதான்கள், எங்களுடைய ரமதான்கள், அதாவது சென்ற நோன்புகள் அப்படி கழிந்திருந்தாலும் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளலாம். என்ற நோன்புடைய காலம் அல்லாஹ் தஆலா நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நரக விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கும் உரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் லேசாக்கி தந்திருக்கிறான். எனவே இந்த நோன்புடைய காலத்திலே நாம் எங்களுடைய வரக்கூடிய நோன்புகளையாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் எமது நாவை பாதுகாத்த நோன்புகளாக நாங்கள் ஆக்கிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் துணை புரிவானாக.